ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகிறோம். நான் பிக்சரில் என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லி டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க பார்த்துக்குங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம் வெஜிடபிள் ரைஸு. ஒரு குக்கர் வச்சுப்போம், அதில் ஆயில் ஊற்றிப்போம். டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் நெய் போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, சீரகம், இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதுவானதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே கிராம்பு பட்டை போட தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லோலிஷாக வந்திருக்கும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி. அந்த டைம் வரப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியும் அது கூட சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு எல்லா ஃப்ளேவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. தனித்தனியாக ஆட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கிளறி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ண உங்களுக்கு தேவைன்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வீட்டில் செய்கிறதுனால ஈஸியாக செய்யணுன்றதுக்காக நாங்கள் வெறும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதில் மீடியமான சுகர் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. வெஜிடபிள்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரைஸ்க்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறேன் வெஜிடபிள் கூட. அப்போ தான் வெஜிடபிள் கூட மிங்கிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கங்க ஒரு கலர் ஃப்ளேவருக்காக. இது பிரியாணி மசாலா நான் போட்டிருக்கேன். வேணும்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் இதை மட்டும் ஆட் பண்ணி கூட செய்யலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். ஃப்ளேவர் பாருங்கள், பார்க்கலே டார்க்காக ரெட்டிஷாக தெரியுதா பிரியாணி மசாலா போட்டதும். ரைஸ் ஆட் பண்ணிக்கேன். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிங்கிள் ஆகணும். ரைஸ் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தெரியும், பார்க்கக்குள்ளே தெரியும் ரைஸ் கூட நல்லா மிங்கிளாக இருக்கும். குக்கரில் வைக்கிறன்றப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம். அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸோட அளவில் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை போட்டு மூடிக்கிங்க. 3 விசில் வரும். நீங்கள் 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லாவே இதுவாகிருக்கும். பாருங்கள், பார்க்கக்குள்ளே தெரியுதா ரைஸ் உதிரியாக வந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃபுல்லாக நெய் போட்டிங்கன்னா அதுக்கு ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கனால தான் அது உதிரியாக வந்திருக்கும்.